வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி பட் சேனல். இன்றைக்கி எங்களோட சேனலில் நான் உங்களுக்கு நல்ல டேஸ்டியான ஸ்ரீலங்கன் அப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லி செய்து காட்ட போகிறோம். பாருங்க. ஓகே, இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இந்த இருக்குது 2 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பால் நான் எடுத்துருக்கிறேன். இதனால் 2 கப் பச்சரிசி நான் நிறுத்து பார்த்தா உங்களுக்கு 400 கிராம் வருது. ஸோ எனி பச்சரிசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் எடுத்துருக்கிறது சோன மசூரி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஈவன் வஸ்மதி ரைஸ் கூட எடுக்கலாம். 2 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அடுத்தது இதுக்கு அரை கப் முதல் நாள் சமைச்ச சோறு எடுத்துருக்கிறேன். இது 50 கிராம் வந்திருக்குது. ஆனால் மெஷர்மெண்ட் கப்பால் பார்க்கக்குள்ள அரை கப் வந்திருக்குது. 50 கிராம் இல்லாட்டி அரை கப் சோறு. அடுத்தது எங்களுக்கு இங்கே ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் கிடைக்கிறல்ல தானே கஷ்டம். அதனால் நான் ஒரு கேன் கோகோனட் மில்க் எடுத்துருக்கிறேன். அது எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃப்ளேவர் உங்களுக்கு மாறுபடாது. ஒரு கேன் 400 மில்லிலிட்டர் வருது இதுக்கு. அடுத்தது அரை கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். மெல்லிய சுடு தண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஒரு தேக்கரண்டி சீனி எடுத்துருக்கிறேன். 1.5 தேக்கரண்டி ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். இது முட்டை 1 எடுத்துருக்கிறேன். இந்த ஈஸ்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இது ட்ரை ஈஸ்ட். இது இந்த இருக்குது பேக்கெட். இது ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இதை காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுதான் அந்த ஈஸ்ட் பேக்கெட் உண்மையான படம் பாருங்கள். இதை பார்த்து இப்படி ஹெஃபி என்று எழுதியிருக்கு. இதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இது 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் எப்படி இதை செய்கிறோன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டித்தரோம். முதல்ல இந்த அரிசி எடுத்து நீங்கள் நல்லா 4-5 தரம் கழுவ வேணும். தண்ணியில் நல்லா கழுவி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போன அப்புறம் சுத்தமான தண்ணியை விட்டு 5 மணித்தியாரத்துக்கு இந்த ரைஸை நீங்கள் ஊற விட வேணும். ஓகே, இப்போ ஒரு 4.5 மணித்தியாலமாக எங்களோட அரிசி ஊறிக்கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா 5 மணித்தியாலத்துக்குள்ள தானே அதை ஊற வைக்க வேணும். ஆனால் அந்த அரை மணித்தியாலம் டைம் இருக்கல எடுத்து என்ன செய்ய வேணும்னா இந்த ஈஸ்ட்டை நாங்கள் இப்போ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வைக்க வேணும். அதுக்கு என்ன செய்ய வேணும், இந்த ஈஸ்ட் எடுத்து இப்படி ஒரு டிஷ்ஷுக்குள்ளே போட்டுட்டு பிறகு சீனியையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மெல்லிய சுடு தண்ணி எடுத்து இதுக்குள்ளே விட்டு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு அதை ஒரு 15 அல்லது 20 நிமிஷத்துக்கு கிட்ட நல்லா கலந்துட்டு ஒரு அவனுக்குள்ள லைட் ஆன் பண்ணிவிட்டு வச்சோம்னா நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். அந்த டைமில் அரிசியும் ஊறிங்கிற டைமுக்கு வரும். அப்போ நாங்கள் பிறகு மற்ற வேலையை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5 மணித்தியாலம் ஊறினதுக்கு பிறகு நான் அரிசி என்ன செஞ்சுருக்கிறேன், இப்படி ஒரு பிளண்டர் கப்புக்குள்ளே மாற்றி விட்டுருக்குறேன். இப்படி மாற்றி வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் ஈஸ்ட்டை விடுவோம். இதுக்குள்ளே ஆக்டிவேட் ஆகின ஈஸ்ட்டை இதுக்குள்ளே போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சரியாக இந்த ஈஸ்ட்டை எடுத்துருக்குறோம். 15 நிமிஷத்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குது. பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இதை நல்லா ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஆக்டிவேட் ஆகின ஈஸ்ட் என்ன செய்ய வேணுமுன்னா எடுத்து இந்த மாதிரி அரிசிக்குள்ள விட வேணும். இப்போ இந்த ஜாருக்குள்ள அரிசி ஆக்டிவேட் ஆகின ஈஸ்ட் எல்லாம் இருக்குது. அதோட சேர்த்து நான் இந்த ஒரு முட்டையை இதுக்குள்ள விடுறேன். விட்டுட்டு அரை கப் ரைஸ் எடுத்து வச்சு நாங்கள் அதையும் இதுக்குள்ள போடுறேன். போட்டுட்டு இந்த 1 கேன் கோகோனட் மில்க் அதையும் அப்படியே இதுக்குள்ள ஊற்றுறேன். அதோட நான் 1 டீஸ்பூன் உப்பு வச்சிருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே போடுவோம். போட்டுட்டு கப்பை நல்லா மூடிட்டு நாங்கள் இப்போ அரைக்க போகிறோம் இதை. ஓகே, இப்போ பாருங்க, நான் இதை 1 ஸ்பீடில் வச்சு 2 மினிட்ஸ் நான் எடுத்த உடனே இங்கே நல்லா பாருங்கள், நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த மாதிரி அந்த ரவை பதத்துக்கு வர வேணும். இந்த ஸ்பூனில் இப்படி பட்டை மாதிரி இருக்க வேணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா எடுத்து வெளியில் இப்படி நல்லா கலக்கிட்டு
அதுக்கப்புறமா என்ன செய்யணும், வேறொரு பாத்திரத்தை எடுத்து இதில் வந்து சரியாக 3ல் ஒரு பகுதியை ஊற்ற வேணும். இதுக்குள்ள இப்படி ஊற்றி கொள்ள வேணும். ஓகே, இப்போ வந்து நாங்கள் பிளெண்டரை போட்டு திருப்பி என்ன செய்ய போகிறோம், ஸ்பீட் 1ல் வச்சு ஒரு 2 மினிட்ஸுக்கு மிச்ச அவ்வளோ மாவையும் நல்லா அடித்து எடுக்க போகிறோம் நாங்கள். ஓகே, எங்களோட மிச்சமா வந்து நல்லா அடிபட்டுட்டு அதை திருப்பி நாங்கள் முதல் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் தானே, அந்த மாவுக்குள்ளே அப்படியே இப்போ ஊற்றி நல்லா அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றி விட்டுட்டு நல்லா கலக்கி விட வேணும். ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா அப்படி கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பாருங்க. எனக்கு உப்பு ஓகேயா இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே இந்த மாவை நாங்கள் நல்லா மூடி போட்டு மூடிட்டு இப்போ ஒரு 2 அல்லது 2.5 மணித்தியாலத்துக்கு நாங்கள் புளிக்க வைக்க வேணும். அதுக்கு நான் நார்மலாகவே செய்கிற மாதிரி அவனுக்குலாம் லைட்டாக போட்டுட்டு நான் வைக்க போகிறேன். 2.5 மணித்தியாலம் கழித்து உங்களுக்கு எடுத்து இந்த மாவில் நான் அப்பம் சுட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ எங்களோட அப்பத்துக்கு நாங்கள் ஊறிக்கொண்டிருக்குது. அங்கே மா வந்து அதுக்கிடையில் நான் அதுக்கு தொட்டு அப்பத்துக்கு சாப்பிட்றதுக்கான அந்த சம்பலை, கட்ட சம்பலை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் இருக்கும், அந்த வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். பாதி தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூனுக்கு சில்லி கட்ட பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் வந்து மாசி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு, தேசிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து உரைப்பு, உப்பு, புளிப்பு எல்லாம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அதை போட வேணும். அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ அதுக்கு முதல்ல நாங்கள் என்ன செய்ய வேணும்னா, இப்படி நான் ஒரு சட்டி ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணிட்டு அந்த சட்டியை மெதுவாக இந்த மிளகாயை வந்து கட்டர் பவுடரை வந்து சில்லி கட்ட பவுடர் அதை வந்து எடுத்து போட்டு லைட்டான ஒரு சூடு ஒன்று காட்டி எடுத்துக்கொள்வோம். ஃபுல்லாக வறுக்க தேவையில்லை, லைட்டான ஒரு சூடு அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக இப்படி ஒரு 2 நிமிஷம் மெல்லிய சூடில் வச்சு இப்படி வறுத்தெடுத்து கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்படி செய்கிறதுண்டு. அதுக்கு முதல்ல என்ன செய்ய வேணும்னா, நான் வந்து இந்த மாதிரி கப் எடுத்துருக்கிறேன் கிரைண்டர் பண்ணுறதுக்கு. இது இல்லாதவங்க உரல்லையும் நீங்கள் இடித்து செஞ்சு கொள்ளலாம். இதை இப்போ நான் இதில் வந்து என்ன செய்ய போகிறேன், முதல்ல இந்த வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன் இதுக்குள்ள. அதுக்கு பிறகு இந்த மாதிரி தக்காளியை போட வேணும். அது பிறகு மாசி, இந்த செத்தல் தூள் வந்து மிளகு 1/4 டீஸ்பூன், உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நாங்கள் அரைக்க போகிறோம். இதில் வந்து ஃபுல்லாக அரைக்கக்கூடாது, நீங்கள் அரைவாசுக்கு மேலே அரைச்ச மாதிரி இருக்கணும். அதாவது வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த சின்ன சின்ன துண்டுகளாக அதுக்குள்ளே இருக்க வேணும், ஃபுல்லாக அரைப்படக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு அரைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் எந்த பதத்துக்கு நான் அரைச்சிருக்கிறேன். நண்டு இந்த மாதிரி வர வேணும், எடுத்து பார்க்கும் பொழுது இப்படி இருக்க வேணும். இப்போ இதுக்குள்ள நாங்கள் எங்களுக்கு தேவையான தேசிக்காய் புளியை வந்து விடுவோம். இது தேசியும் உப்பும் உரைப்பும் இந்த சம்பலுக்கு உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் விடுங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நான் போட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். தேசி உப்பு புளி எல்லாம் கூட எனக்கு சரியாக வந்திருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் எங்களோட கட்ட சம்பல், அப்பத்துக்கான கட்ட சம்பல் ரெடி ஆயிட்டுது. ஓகே பாருங்கள், இப்போ வந்து நான் வச்சு 1 hour தான். 1 hourக்குள்ளே எந்த அளவுக்கு இந்த மா பொங்கி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்படி வந்திருக்குது. இன்னும் ஒரு 1 hourல நாங்கள் அந்த அப்பத்தை சுட தொடங்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் அப்பம் சுடுறதுக்கு. எங்களோட மாவும் ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இந்த போர்ட்டபிள் வந்து கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கிறேன். இதில் வச்சு இந்த அப்ப சட்டி எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி மூடி விட வேணும். மூடி ஒரு 3 நிமிஷம்
நல்லா இது சூடேற விட வேணும் இந்த சட்டி. நான் திருப்பி சூடேறின அப்புறம் காட்டுறேன். ஓகே, இப்போ எங்களோட சட்டி நல்லா சூடாயிட்டு அந்த நேரம் பார்த்து இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி மாவை கரண்டியில் எடுத்துட்டு இப்படி ஊற்றிட்டு இப்படியே ஒரு ரவுண்ட் சுழட்டிட்டு இப்படி கொண்டு வைக்க வேணும். வச்சுட்டு இதால் இப்படியே மூடி விட வேணும். மூடி 3 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்ப்போம் நாங்கள். ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட அப்பத்தை ஊற்றினப்போ திறந்து பார்ப்போம். ஓகே, பாருங்கள் இப்படி வந்திருக்கண்டு. இப்போ சட்டி எடுத்து இப்படி செஞ்சு இந்த இப்படி இறக்கி விட்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு அடுத்தது ஒரு பாலப்பம் செஞ்சு காட்டலாம்னு இருக்கிறேன். பாருங்க, வச்சுட்டு ஓகே, இங்கே பாருங்க, இந்த பாலப்பத்துக்கு இப்படி நான் கொஞ்சம் பால் எடுத்து கொஞ்சம் சீனி விட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த இதுக்குள்ள இப்படி லைட்டாக விட போகிறோம். ஓகே, இப்போ இந்த அப்பம் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ எங்களோட பாலப்பமும் ரெடி ஆயிட்டுது. ஓகே, இப்போ பாருங்க, நான் அடுத்ததாக வந்து ஒரு முட்டை அப்பம் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். மாவு போட்டுட்டு இப்படி வச்சுட்டு ஒரு முட்டை எடுத்து இப்படி ஊற்ற வேணும். ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் மிளகு தூளையும் போட்டுட்டு இப்போ நாங்கள் அப்படியே மூடி வைக்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் எங்களோட முட்டை அப்பத்தை திறந்து பார்ப்போம். பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இதை எடுத்து இறக்கி எடுப்போம். ஓகே ஓகே, இப்போ பாருங்க எல்லாம் முடிஞ்சுது. நான் அப்பமெல்லாம் சுட்டுட்டேன். பாருங்க, பாலப்பம் சுட்டுருக்குறேன், முட்டை அப்பம் சுட்டுருக்குறேன், வெள்ளை அப்பம் சுட்டுருக்குறேன். அதுக்கு நான் இந்த கட்ட சம்பலும் வச்சிருக்கிறேன். இப்படி தான் நான் என் அப்பத்தண்டைக்கு சுட்டு முடிச்சிருக்கிறேன். நீங்களும் சுட்டு பாருங்கள், சம்பலை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.